இன்றைய வேத வசனம், டுடே பைபிள் வேர்ஸ், அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம். In English, the God of love and peace will be with you. 2 Corinthians chapter 13 verse 11. இன்றைய பொன்மொழி, தேவனை முன்னிறுத்தும் ஊழியம் வளர்ந்து போகும். அன்பான தேவ பிள்ளைகளே, பேரரசரின் அற்புத ஊழியங்கள் வழியாக வேத தியானத்தினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்புக்கும் சமாதானத்துக்கும் சொந்தக்காரராகிய கர்த்தர் இன்றும் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரோடும் இருக்கிறார். அவருடைய அன்புக்கு நிகரானது இவ்வுலகில் எதுவுமே இல்லை. சிறு வயது முதல் முதியோர் வரை உள்ள ஒவ்வொரு பருவ காலகட்டங்களிலும், குறிப்பாக சிறு பிள்ளைகள் பெற்றோரை பிரிந்து பள்ளிக்கு செல்லும் பொழுதும், ஒரு பெண் திருமணமாகி கணவன் வீட்டிற்கு செல்லும் பொழுதும், ஏதாவது உறவுகளில் இழப்பு, பிரிவினைகள், பிரச்சனைகள் ஏற்படும் நேரங்களிலும், சில நேரங்களில் தாய் தகப்பனை பிள்ளைகள் பார்க்காமல், அவர்கள் மேல் அன்பு செலுத்தாமல் கடைசியில் அனாதை ஆசிரமத்தில் கொண்டு போய் விடும் பொழுதும், பெற்றோர்களால் பிள்ளைகள் அனாதையாய் விட்டு விடுகிற போதும், இப்படி அநேக நேரங்களில் அன்பிற்காக தவிக்கிறீர்கள். ஒவ்வொரு சிறு பிள்ளை முதல் முதியோர் வரை அன்புக்கும் சமாதானத்துக்காக உங்கள் இருதயம் ஏங்கி தவிக்கிறது, இருதயம் நொறுக்கப்படுகிறது. இப்படி மனிதர்களால் கிடைக்கிற அன்பும் சமாதானமும் சூழ்நிலைகளுக்கும் காலகட்டத்திற்கும் ஏற்றது போல மாறிவிடும். அது நமக்கு கடைசி வரை கிடைக்கும் என்று கூட நம்மால் நினைவு கூற முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம்தான் மனிதர்களுடைய அன்பு இருக்கும். ஆனால் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் உங்கள் மேல் செலுத்துகிற அன்பிற்கு அளவே இல்லை. அந்த அன்பு என்றென்றைக்கும் மாறாத அன்பு. உங்களது பிரச்சனைகளையும் உங்களது மன கலக்கத்தினையும் மாற்றி உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை தருகிறார். அவரே அன்பின் ரூபமாகவும் சமாதான கர்த்தராகவும் இருக்கிறார். உங்களுக்கு இன்றைய காலகட்டங்களில் தேவையான அன்பும் உங்களுக்கு தேவையான சமாதானமும் நீங்கள் எப்பொழுது தேவ சமூகத்தில் இருந்து முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கும் பொழுது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் பரிபூரண அவருடைய அன்பும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரோடும் இருக்கிறது. அந்த அன்பிற்கு நிகரே இல்லை. வாருங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தாரி கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, என் தேவனாகிய கர்த்தர் நீரே யெகோவா ஷாலோம், யெகோவா ரோஃபா, யெகோவா தேவனே, உம்மையே நாங்கள் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த வேளையில் கர்த்தாவே, யாரெல்லாம் உம்முடைய வாக்கியத்தினை அப்பா இந்த வேத வாக்கியத்தினை தியானித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும், மகளாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் தாய் தந்தை யாரா இருந்தாலும், என் தேவன் உம்முடைய பரிபூரண அன்பையும் சமாதானத்தின் தேவனே அவர்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக ராஜா. உம்முடைய கரம் அவர்களை தொடட்டும். உம்முடைய அன்பிற்கு நிகர இவ்வுலகில் எதுவுமே இல்லை கர்த்தாவே. அப்படிப்பட்ட அன்பிற்கு பாத்திரராய், அப்படிப்பட்ட சமாதானத்திற்கு அப்பா அந்த பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீராக ராஜா. அவர்கள் இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள், பிரச்சனைகள் யாவற்றையும் மாற்றி போட்டு உம்முடைய சமாதானத்தை அவர்களுக்கு நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி. உங்களது பரிபூரண அன்பினை அவர்களுக்கு நீர் கொடுப்பதற்காக நன்றி ராஜா. எங்கள் தேவனே, நீர் அன்பின் தேவனாக சமாதானத்தின் தேவனாக இருந்து பிள்ளைகளை வழி நடத்துவதற்காக
நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி உமக்கே ஸ்துதிகன மகிமை யாவற்றையும் செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.